ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் மாளவிகா. நான் வந்து ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடுல. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எம்பிபிஎஸோட கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ வருஷம் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணணும், அதாவது எவ்வளோ மந்த்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் படித்து முடிச்சதுக்கப்புறம், அப்புறம் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம படிப்போம் அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்பிபிஎஸோட கோர்ஸ் டியூரேஷன். எம்பிபிஎஸ்ல வந்து 4.5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர், ஓகேவா? இப்போ டோட்டலி 5.5 இயர்ஸ் வந்துட்டு டைம் எடுத்துக்கும், அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ 4.5 இயர்ஸில் ஃபஸ்ட் இயர், அதாவது மொதல் வருஷம் வந்து நீங்கள் ஒரு வருஷம் படிப்பீங்க, அப்புறம் செகண்ட் இயர் வந்து ஒரு வருஷம் படிப்பீங்க, அப்புறம் வந்து தேர்ட் இயர் ஒரு வருஷம், அதாவது ப்ரீ ஃபைனல் இயர்னு சொல்லுவாங்க, அது ஒரு வருஷம் படிப்பீங்க, அப்புறம் ஃபைனல் இயர் வந்துட்டு 1.5 வருஷத்துக்கிட்ட படிப்பீங்க, 1.5 இயர்ஸ் படிப்பீங்க. அப்புறம் வந்து ஃபைனல் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க, அதாவது ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வந்துட்டு பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 5.5 இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ஆயிரம் எம்பிபிஎஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் இயரில் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க, அதாவது அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி படிப்பீங்க. செகண்ட் இயரில் 3 சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க, பத்தாலஜி, ஃபார்மகாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி படிப்பீங்க. அப்புறம் வந்து தேர்ட் இயரில் வந்துட்டு ஃபாரன்சிக் மெடிசன், அதாவது எஃப்எம், அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்எம்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ் மெடிசன், இல்லைனா கம்யூனிட்டி மெடிசன் சொல்லலாம், அந்த சப்ஜெக்ட் படிப்பீங்க. அது போக இஎன்டி அண்ட் ஆப்தமாலஜி படிப்பீங்க. இஎன்டினா இயர், நோஸ் அண்ட் த்ராட் படிப்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்தமாலஜினா கண் பற்றி படிக்கிறது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு படிப்பீங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து முன்னாடி வருஷங்கள்லாம் வந்துட்டு இஎன்டி அண்ட் ஆஃப்தல் தேர்ட் இயரில் தான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ படிக்கிற ஃபைனல் இயர்ஸ், அதாவது 2021 பேட்ச், 2022 பேட்ச், அதுக்கு ப்ரீ ஃபைனல் இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு 2023 பேட்ச், இந்த 3 பேட்சும் மட்டும் இந்த இஎன்டி அண்ட் ஆஃப்தல் வந்து ஃபைனல் இயரில் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. 2024 பேட்ச்க்கு அப்புறம், அதாவது 2024க்கு அப்புறம் சேர்ந்துருப்பாங்கல்ல, அந்த பேட்ச்ல இருந்து எல்லாருமே வந்து பழையபடியே இஎன்டி அண்ட் ஆஃப்தல் தேர்ட் இயரில் எக்ஸாம் எழுதிருவாங்க. அப்புறம் ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஜென்ரல் சர்ஜரி, ஜென்ரல் மெடிசன், அதுக்கப்புறம் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி ஓஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பீடியாட்ரிக்ஸ், ஓகேவா? இந்த 4 சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட். அது போக வந்து குட்டி குட்டி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், லைக் அனஸ்தீஷியா, ஆர்த்தோபீடிக்ஸ், அப்புறம் வந்துட்டு டெர்மட்டாலஜி, ரேடியாலஜி, அது ரெஸ்பிரேட்டரி மெடிசன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து மெடிசன் அண்ட் சர்ஜரி கூட வந்துட்டு அலைடாக படிப்பீங்க, அதாவது போஸ்டிங்ஸும் அட்டன் பண்ணுவீங்க, ப்ளஸ் வந்து படிப்பீங்க. பட் அதோட கொஷின்ஸ் எல்லாம் சில சப்ஜெக்ட்டுக்கு மெடிசன் பேப்பர்லேயும், சில சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு சர்ஜரி எக்ஸாம் பேப்பர்லேயும் வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தான் நீ படிக்கணும். இது படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து 1 இயர் வந்து நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போட்டுருவாங்க, ஓகேவா? அந்த இன்டர்ன்ஷிப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 மந்த்ஸ் மெடிசன், 2 மந்த்ஸ் சர்ஜரி, 2 மந்த்ஸ் ஓஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் வந்து இஎன்டி, 2 வீக்ஸ் ஆப்தமாலஜின்னு பிரித்து உங்களுக்கு 1 இயருக்கு நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அந்த ஷெட்யூல் படி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிகிரி கிடைக்கும். நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னராக வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சென்னையில் போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எம்பிபிஎஸ் கோர்ஸ் டியூரேஷன் ப்ளஸ் நம்ம அதில் வந்துட்டு படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இதே மாதிரி ஃபஸ்ட் இயரில் என்ன படிக்கணும், செகண்ட் இயரில் என்ன படிக்கணும், லைக் என்ன புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற இந்த எம்பிபிஎஸ் பற்றின ஒரு லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், நான் ஃபைனலில் படிக்கிறேன்ல, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன புக்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், எப்படி படிக்கணுங்கிறத பற்றி நான் வந்துட்டு கம்மிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது மாதிரி டாபிக்ஸ் வந்துட்டு கமெண்ட் செஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய், டாடா.